தந்த தமிழை வணங்கி எங்கள் தமிழ் தந்த தலைவன் எனது பெரியப்பா மேதகவே பிரபாகரன் அவர்கள் இருக்கும் திசை நோக்கி வணங்குகிறேன். எனது பெரியப்பா மற்றும் தலைவரின் கொடையாகவும் என் போன்ற இளைய தலைமுறை பிள்ளைகளின் எதிர்கால பாதுகாப்பான வாழ்விற்காகவும் வருங்கால முதல்வர் எனது பெரியப்பா சீமான் அவர்களுக்கும் அவரின் மதிப்புமிக்க அனைத்து தளபதிகளுக்கும் தாய் தமிழர்களாகிய உங்களுக்கும் புதுவை கவிபாரதியின் பணிவான வணக்கத்தை தமிழன் என்கிற பெருமையுடனும் சிறுவனுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். என் போன்ற இளைய தலைமுறை பிள்ளைகள் நமது தலைவரை பெரியப்பா என்று அழைப்பது ஒன்றும் பெரிதில்லை. காரணம், அவர் மீது உள்ள பாசத்திலும் பற்றிலும் அப்படி அழைக்கலாம். ஆனால் நான் அழைப்பது அப்படி அல்ல, உரிமையோடு அழைக்கிறேன். எவ்வாறு? எனது அப்பாவின் அப்பா, அதாவது என் தாத்தாவின் பெயர் வேலு. எனது பெரியப்பாவின் அப்பா, அதாவது என் தாத்தாவின் பெயரும் வேலு. இப்பொழுது நீங்களே சொல்லுங்கள், நமது தலைவரை நான் பெரியப்பா என்று அழைப்பது உரிமையோடு தானே? எனது பெரியப்பா சீமான் அவர்களின் பல மேடை பேச்சுக்களை நான் கேட்டிருக்கிறேன். நாம் தமிழர் அரசு அமைய வேண்டும் என்பது பல 100 ஆண்டுகளாக நமது முன்னோர்கள் கண்ட கனவு என்றும் அது என் தலைமுறையில் நடக்கவில்லை என்றாலும் வலிமையான இன்னொரு தாளுக்கு, அதாவது இன்னொரு தலைமுறைக்கு கடத்துவேன் என்று பல மேடைகளில் பேசியிருக்கிறார். உங்கள் விருப்பப்படியே தமிழ் தேசிய அரசியல் என்பது உங்களாலும் என் அப்பா, மாமா, பெரியப்பா, சித்தப்பா எல்லாரையும் தாண்டி எங்களுக்கு கையளிக்கப்பட்டு விட்டது. ஆனால் தமிழ் தேசிய அரசியல் வெற்றி என்பது உங்கள் காலத்திலேயே. ஏன், நான் கல்லூரி படித்து முடிப்பதற்குள்ளேயே நாம் தமிழர் அரசு அமையும். அதற்கு என் போன்ற இளைய தலைமுறை பிள்ளைகள் உறுதியாக பாடுபடுவோம். நமது முன்னோர்கள் தமிழ் தேசிய அரசியலை தீவிரமாக முன்னெடுத்த பொழுதெல்லாம் ஜாதி மதம் போன்ற குறுகிய வட்டத்திற்குள் அடைத்தல்லது அரவணைந்து ஒழுக்கிவிட்டது இந்த திராவிட ஆட்சியாளர்களின் சூழ்ச்சி. தற்போது நீங்கள் பிரபாகரன் என்னும் பெரும் நெருப்பை தலைமையாக கொண்டு இந்த நாம் தமிழர் படையை கட்டி வருவதால் ஜாதி மதம் போன்ற அடையாளங்கள் இந்த நெருப்பின் முன்னால் பொசுங்கி விடுகிறது. காரணம், இன்றைய இளைஞர்கள் ஜாதி மத அடையாளங்களை பின்னுக்கு தள்ளி நான் தமிழன் என்பதை பெருமையுடனும் திமிருடனும் கூறி இந்த நாம் தமிழர் படையில் இணைகிறார்கள். காரணம் என்ன? நல்லாண்மை என்பது ஒருவருக்கு தான் பிறந்த இல்லாண்மை ஆக்கிக் கொள்ளல் என்று நமது வேதத்தின் பொருளை பள்ளியில் படிக்கும் பொழுதே யாரும் உணரவில்லை. இப்பொழுதுதான் இதற்கான தெளிவு இன்றைய இளைஞரிடத்தில் பிறக்க ஆரம்பித்திருக்கிறது. கெஞ்சுவதில்லை பிறப்பால், அவற்றை கேட்டினும் அஞ்சுவதில்லை. மொழியையும் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லை. என் ஐயா பெருந்தித்தனாரின் பாடலை நீங்கள் மேடை தோறும் முழங்கியதற்கான பலன் இன்றைய இளைஞரிடத்தில் பிறக்க ஆரம்பித்து விட்டது. தூங்கும் புலியை பொறை கொண்டெழுப்பினோம், தூய தமிழரை தமிழ் கொண்டெழுப்பினோம். தீங்குறு பகைவனை இவரின்று வீக்குவோம், செந்தமிழ் உணர்ச்சி வேல் கொண்டு தாக்குவோம். சண்டை பெரும் புகழ் உடையோமா இல்லையா? பாருக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா? எண்ணிசை வாமையார் ஆசாமா இல்லையா? எங்களுக்கும் இங்குக்கு நரிகளால் கொள்ளையா? யாரா பண்டை பெரும் புகழ் உடையது? யாரா பாருக்கு வீரத்தை சொன்னது? எந்த நரிகளால் இங்கு காரியாரில் இல்லாமல் போனது? நீட்டன் கைலாபாரம் கொள்ளை, கச்சத்தீவு மீட்பு கொள்ளை, மீனவர்கள் படுகொலை, நமது இயற்கை வளங்கள் கொள்ளை போது